பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி, ஒரு கமிட்டி, சரிங்களா? ஒரு கனெக்ஷனை பார்க்க முடியும், ஐக்கியத்தை பார்க்க முடிகிறது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ವೇದ ಪುಸ್ತಕத்துல ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ முதல் குடும்பம் எது? ಮೊದಲನೇ ಕುಟುಂಬ ಯಾವುದು? ஆதாம் ஏவாள். ஆதாம் அவಳು. ஆண்டவர் உண்டாக்கின மனிதன் ஆதாம் ஏவாள் முதல் குடும்பம் இல்லைங்களா? ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಮೊದಲು ಮನುಷ್ಯನು ಆದಾಮು ಅವಳು ಮೊದಲನೇ ಕುಟುಂಬ. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ஒரு திரியேக தேவனை நம்ம பார்க்கிறோம். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಮೂವರು ಸೇರಿರುವ ಒಂದು ದೇವರನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಮುಮ್ಮೂರ್ತಿಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. திரியேக தேவன் என்றால் என்ன? ಮುಮ್ಮೂರ್ತಿಗಳು ಅಂದರೆ ಯಾರು? ಯಾರು? வெரி குட், சூப்பர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். ದೇವರಾದ ತಂದೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾದ ಕುಮಾರನು, ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವಾತನ ಪವಿತ್ರಾತ್ಮನು. நீங்க ஒரு குடும்பத்தை பார்க்கிறீங்களா? ಇಲ್ಲಿ ಒಂದು ನಾವು ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு தேவன் வந்துட்டு தெளிவாக சொன்ன சில விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ನಾನು ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಹೇಗೆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು? வெரி குட். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. படிங்கம்மா. ஆமென். தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை ಉಂಟಾಕುವೋಮಾಗ. ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಹೇಗೆ ಉಂಟು ಮಾಡಿದರು? ನಮ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಹೋಲಿಕೆ ಸರಿಯಾಗಿಯೂ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿದರು. நான் அப்படின்னா அது ஒருமை. ನಾನು ಅಂದರೆ ಅದು ಒಂದಾಗಿರುತ್ತದೆ. நாம் அப்படின்னா பன்மை. ನಾವು ಅಂದರೆ ಅದು ಸೇರಿರುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ இல்லீங்களா? ಹೌದು ತಾನೆ? நீங்க உங்களை மட்டும் சொன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்வீங்க. ನಾವು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಮಾತನಾಡುವಾಗ ನಾನು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಾ? நீங்களும் உங்க வைஃபும் போணும் அப்படின்னா நாங்க வரோம் அப்படின்னு சொல்வீங்க. ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಹೋಗುವಾಗ ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಾ? ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ನಾವು ಬರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் தம்முடைய திரியேகத்தை வெளிப்படுத்துகிறார். ನೋಡಿ, ದೇವರು ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ತಮ್ಮ ತ್ರಿಯೇಕ ಕಾರ್ಯವನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி, ஒரு கமிட்டி, சரிங்களா? ನಾವಿಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ತಂದೆಯಾದ ದೇವರು, ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, ಸಂತೈಸುವಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅವರು ಕೂಡಿ ಇರುವ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿದೆ. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு கனெக்ஷனை பார்க்க முடியுது, ஐக்கியத்தை பார்க்க முடிகிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ಐಕ್ಯತೆಯನ್ನು, ಒಂದು ಕನೆಕ್ಷನ್ ಅನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அவங்க சொல்றாங்க, அவங்க தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு சொல்றாங்க, நாம் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் ಮನುಷ್ಯனை ಉಂಟಾಕುವೋಮಾಗ. ನೋಡಿ, ದೇವರ 3 ಜನ ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಮಾತನಾಡಿಕೊಂಡು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾವು ನಮ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಹೋಲಿಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿಯೂ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಿ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ಆತನು ಗಂಡು ಹೆಣ್ಣಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. இப்போ இங்க ஒரு காரியம், ಈಗ ಇಲ್ಲೊಂದು ಕಾರ್ಯ ಇದೆ, சரிங்களா? ಸರಿನಾ? உங்களுடைய கணவனை, மனைவியை தேவ சாயலாக பார்க்கிறீங்களா? ನೀವು ಗಂಡನನ್ನು
ಅಥವಾ ಹೆಂಡತಿಯನ್ನು ದೇವರ ಹೋಲಿಕೆ ಪ್ರಕಾರ ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ? ஹalleluya. ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான காரியம். திருமணத்துல குடும்பத்துல இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ನೋಡಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಾಗಲಿ ಮದುವೆನಲ್ಲಾಗಲಿ ಇದು ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. என்னுடைய கணவன் தேவனுடைய சமையலால படைக்கப்பட்டவர், அதனால நான் அவரை கனப்படுத்துகிறேன். ನೋಡಿ, ನನ್ನ ಗಂಡನು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿಯೂ ಆತನ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುವುದರಿಂದ ನಾನು ನನ್ನ ಗಂಡನನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ, ಗೌರವ ಪಡಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. என் மனைவி தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாள், ஆதலால் நான் அவளை கனப்படுத்துகிறேன். ನೋಡಿ, ನನ್ನ ಹೆಂಡತಿಯು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಆತನ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುವುದರಿಂದ ನಾನು ಆತನನ್ನು ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ, ಗೌರವ ಪಡಿಸುತ್ತೇನೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹல்லேலூயா. ஒரு கணவன் வேற ஒரு குடும்பத்துல, வேற ஒரு பாரம்பரியத்துல, வேற ஒரு சூழ்நிலையில வளர்க்கப்பட்டிருக்கலாம். மனைவியும் அப்படியே வேற ஒரு குடும்பத்துல, வேற ஒரு சூழ்நிலையில வளர்ந்திருப்பாங்க. ನೋಡಿ, ಒಂದು ಗಂಡು ಮಗು ಬೇರೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ಅನುಕೂಲದಲ್ಲಿ ಉಂಟು ಬೆಳೆದಿರ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೆಣ್ಣು ಮಗು ಕೂಡ ಅವರು ಬೆಳೆದಿರುವ ವ್ಯತ್ಯಾಸಗಳು, ಬೆಳವಣಿಗೆಗಳು ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸಗಳು ಇರುತ್ತದೆ. அவங்களுடைய குணநலங்கள் வேற மாதிரி இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கலாம். ನೋಡಿ, ಅವರ ಗುಣಾದಿಶಯಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸಗಳು ಇರುತ್ತದೆ, ಅವರ ಬೆಳೆದು ಬಂದಿರುವ ಅನುಭವಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். ನಿಮಗೆ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, ಅದನ್ನು ಸಮಾಧಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದಿರುವ ಕಾರ್ಯಗಳು ಕೂಡ ಅಲ್ಲಿರಬಹುದು. ஆனால் கிறிஸ்து எப்படி உங்களை பார்க்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி உங்களை டிசைன் பண்ணியிருக்காங்க, உங்க ஃபேமிலியை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். ಆಮೇನ್. ಆದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ರೂಪಿಸಿದ್ದಾರೆ, ಹೇಗೆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಗೆ ಚಿತ್ರಿಸಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, ನೀವಿಬ್ಬರು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿರುವ ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. சோ நான் வந்து இங்க ஒரு பிளெயின் கிளாஸஸ் போட்டிருக்கேன். ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா உங்களுக்கு நீங்களே எப்படி தெரிவிங்க? ಪಾಸ್ಟಮ್ಮ ಇವಾಗ ಒಂದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿರೋ ಬಿಳಿ ಕನ್ನಡಕ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ಅವ್ರು ಕಪ್ಪಗೆ ಕನ್ನಡಕ ಹಾಕೊಂಡು ನೋಡಿದ್ರೆ ನೀವ್ ಹೆಂಗ್ ಕಾಣ್ತೀರಾ? கருப்பா தெரியும். கருப்பா தெரியும். சரி, ஒரு ரெட் கலர் கிளாसेस போட்டுட்டு நான் உங்களை பார்க்கறேன் அப்படினா நீங்களே எப்படி தெரிவிங்க? ಒಂದು ವೇಳೆ ರೆಡ್ ಕಲರ್ ಕನ್ನಡಕ ಹಾಕೊಂಡು ನೋಡಿದ್ರೆ ನೀವ್ ಹೆಂಗ್ ಕಾಣ್ತೀರಾ? ரெட்டா தெரிவிங்க, ಕೆಂಪಾ ಕಾಣ್ತೀರಾ? அப்போ நம்ம ஒரு கணவனையோ மனைவியோ பார்க்கும் பொழுது, நீ இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து தானே வந்தவ, நீ இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து தானே வந்தவ, இந்த தப்பு நீ செஞ்சவ தானே, இந்த வார்த்தையை நீ பேசினவங்க தானே, நீ எப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற வார்த்தைகள் இந்த கருப்பு கண்ணாடியை போல இருக்கிறது. ನೋಡಿ, ಒಂದು ನಾವು ನಮ್ಮ ಮದುವೆ ಆದಮೇಲೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಹೆಂಗೆ ಮಾತಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಓ ನೀನು ಇಂಥ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದಿರೋನು, ನೀನು ಇಂಥ ಕಾರ್ಯದವನು, ನೀನು ಇಂಥ ಮಾತನಾಡಿದವನು, ನೀನು ಇಂಥ ಅಭ್ಯಾಸದವನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಮಾತನಾಡುವ ಮಾತುಗಳೆಲ್ಲ ಕಪ್ಪು ಕನ್ನಡಕ ಹಾಕಿಕೊಂಡು ಮಾತನಾಡುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿನ ರೂಪದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவங்கன்னு அந்த ಕನ್ನಡಿயை போட்டுಕೊಂಡು பார்க்க வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಹೆಂಗೆ ನೋಡಬೇಕು ಗಂಡನನ್ನು ಹೆಂಡತಿಯನ್ನು ಕುಟುಂಬವನ್ನೆಂದರೆ, ದೇವರೆಂಬ ಆ ಒಂದು ಕನ್ನಡಕವನ್ನು, ಆ ಪವಿತ್ರ ಕನ್ನಡಕವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಅದರ ಮೂಲಕ ನೋಡಬೇಕು. அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்துட்டு கெட்ட வார்த்தை வருமா? ಆ ರೀತಿ ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಬರುತ್ತಾ? வருமா? ಬರೋದಿಲ್ಲ. கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் வந்துட்டு ஏசுவாங்களா? ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು, ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನು ಯಾವಾಗಲೂ ಬೈತಾ ಇರ್ತಾರಾ? தரக்குறைவா பேசுவாங்களா? ಅವರಿಗೆ ಕೆಳಗನ ಕೇವಲವಾಗಿ ಅಸಹ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರಾ? ஹalleluya. ஹல்லேலூயா. உங்க வைஃபை பார்க்கும்போது ஒரு ஜீசஸ் உடைய சாயல்ல பார்த்துட்டீங்க அப்படினா எப்படி திட்ட வருமா? ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ, ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನೀವು ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬೈಯುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಮನಸ್ಸು ಉಂಟಾಗುತ್ತದಾ? ಕೈ ಹೋಗಿட்டு போவீங்களா அடிக்கிறதுக்கு? ನೀವು ಕೈ ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ ಅವ್ರನ್ನ ಹೊಡೆಯೋದಕ್ಕೆ? இது இந்த பாயிண்ட் இங்கேயும் சொல்லணும். இப்ப நிறைய ಲೇಡೀಸ್ நல்லா தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. ಈ ಪಾಯಿಂಟ್ ಇದು ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಪಾಯಿಂಟ್. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ತುಂಬಾ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಗಂಡನನ್ನು ಫುಟ್ಬಾಲ್ ಆಡ್ತಾ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಡಿತಾರೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. சோ எப்பொழுதும் நம்மளுடைய ஸ்பௌஸை பார்க்கும் பொழுது இவங்க தேவனுடைய சாயலிலே
படைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನಾವು ದೇವರ ಅವರ ರೂಪವನ್ನು ಸ್ವರೂಪವನ್ನು ನೋಡುವಾಗ ಇವರು ದೇವರ ಹೋಲಿಕೆಯಿಂದ ಸ್ವರೂಪದಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟವರೆಂಬ ಘನತೆಯಿಂದ ಜ್ಞಾನದಿಂದ ನೋಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த முதல் குடும்பத்தை ಆಶೀರ್ವದಿಸಿದ. ನೋಡಿ, ಆದಾಮ್ ಅವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ ದೇವರು ನೀವು ಈ ಭೂಮಿಯನ್ನು, ಈ ಕಾಡು ಮೃಗಗಳನ್ನು, ಪಶುಗಳು, ನೆಲದ ಮೇಲೆ ಹರಿದಾಡುವ ಕಿಟಿ ಕಿರಿಮಿಗಳನ್ನು ಅವುಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅದನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஆனால் பாவம் செய்த பொழுது என்ன ஆயிற்று? ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ ಏನಾಯ್ತು? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டார்கள். ದೇವರ ಸಮ್ಮುಖದಿಂದ ಅವರು ದೂರ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. துக்கமும் வேதனைகளும் பாடுகளும் அவர்களுக்கு வந்தது. ದುಃಖವು, ವೇದನೆಗಳು, ಪಾಡುಗಳು, ಬಾಧೆಗಳು ಅವರಿಗೆ ಬಂದು ಸೇರಿತು. ஆனால் கிறிஸ்து தம்முடைய பழுதற்ற நித்திய பலியாக தம்மை ಒಪ್ಪು கொடுத்தபடியினால, ಆಮೆನ್, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವುದೇ ಒಂದು ದೋಷವಿಲ್ಲದೆ ನಮಗಾಗಿ ತನ್ನನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்ததுனால திரும்பவும் நம்மை தேவ சாயலாக திருப்பிக் கொண்டார். ಆಮೆನ್. ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಕುಮಾರನನ್ನು ನಮಗಾಗಿ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಮನುಷ್ಯರನ್ನು ಮತ್ತೆ ಪುನಃ ಆತನ ಹೋಲಿಕೆ ಸ್ವರೂಪವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನೂತನವಾಗಿ ಆತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಂಡನು. ರಕ್ಷಿக்கப்பட்ட யாவரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದವು ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ಹಳೆದೆಲ್ಲ ಹೋಯ್ತು, ಎಲ್ಲವೂ ನೂತನವಾಯ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீங்களா? ನೀವು ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோமா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವಾ? சர்ச்சுக்கு போகணும்னு அழகழகா உடுத்திட்டு வந்திருக்கிறோம். ಸಭೆಗೆ ಬರ್ತೀವಂತ ನಾವು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀವಿ. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வரும்போது இவங்கதான் அவங்களான்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்துருவோம். ಮನೆ ಒಳಗಡೆ ಇರುವವರು ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ಅವರ ಇವರಂತ ಒಂಥರ ವಿಸ್ಮಯವಾಗಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ஆனா வீட்டிலும் வெளியிலும் குடும்பத்திலும் சபையிலும் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಆದರೆ ನಾವು ಮನೆ ಒಳಗಡೆ ಹೊರಗಡೆ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಗೂ ಯೇಸುವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿರುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. வெளியில போகும்பொழுது இல்ல ஊழியத்துக்கு போகும்போது சர்ச்சுக்கு போகும் ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗ, ಸಭೆಗೆ ಹೋಗುವಾಗ, ಬೇರೆ ಸೇವೆಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ನಾವು ಗಣ್ಯವಾಗಿ ನಿಧಾನವಾಗಿ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಬ್ರದರ್, ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಸಿಸ್ಟರ್ ಅಂತ ನಾವು ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಮಾತಾಡುತ್ತೇವೆ. ஆனா வீட்டுல போய் மனைவி ஒரு காப்பி ஆறி கொடுத்துட்டாங்கன்னா வர்ற ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ಆದ್ರೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ತಣ್ಣಗಾಗಿರೋ ಒಂದು ಕಾಫಿಯನ್ನು ಕೊಟ್ರೆ ನಿಮ್ಮ ರಿಯಾಕ್ಷನ್ ಹೆಂಗಿರುತ್ತದೆ? எல்லாம் அழகா உடுத்திட்டு கல்யாணத்துக்கு போகும்போது ரெடியா இருக்கும்போது ஹஸ்பண்ட் லேட் பண்ணாருன்னா இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ಎಲ್ಲ ಒಂದು ಮದುವೆಗೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಹೆಂಡತಿ ಚೆನ್ನಾಗಿ ರೆಡಿಯಾಗಿ ಗಂಡ ಲೇಟ್ ಆದ್ರೆ, ಆ ಮನುಷ್ಯ ಕಾಯ್ತಾ ಇದ್ರೆ ಅವರ ರಿಯಾಕ್ಷನ್ ಗಂಡನ ಮೇಲೆ ಹೆಂಗಿರುತ್ತದೆ? எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்கள் கிட்டையும் நம்ம கிறிஸ்துவை தரித்தவர்களாகவே இருக்க வேண்டும். ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ, ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ, ಎಲ್ಲಾ ಭಾಗದಲ್ಲೂ, ಎಲ್ಲಾ ಕಡೆಗೂ ನಾವು ಯೇಸುವಿನ ಧರಿಸಿಕೊಂಡಿರುವ ಆ ಒಂದು ಗುಣದಲ್ಲಿ, ಆ ಒಂದು ಸ್ವಭಾವದಲ್ಲೇ ನಾವು ಇರುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த திருத்துவத்துக்குள்ளாக, இறைவத்துவத்துக்குள்ளாக, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஒன்னஸ், ஒரு கனெக்ஷனை, ஒரு பிரிக்க முடியாத ஒரு தெய்வீகத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ನಾವು ತ್ರಿಯೇಕ ದೇವರಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನೆಲೆಗೊಂಡಿರುವಂತೆ ಆತನಲ್ಲಿರುವ ಐಕ್ಯವನ್ನು, ದೈವಿಕ ಸ್ವಭಾವವನ್ನು, ದೈವಿಕ ಗುಣಾಶಯವನ್ನು ಇರುವುದರಿಂದ ಯಾವುದು ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ರೆ ಕಾದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅದು ಗುರುತಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணவனும் மனைவியும் தேவனும் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாகிறோம். ಆಮೆ ಗಂಡ, ಹೆಂಡತಿ, ದೇವರು ಮೂವರು ಸೇರಿ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணவனும்
மனைவியும் மட்டும் இருக்காங்க, தெய்வம் இல்ல, தேவனாகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அந்த குடும்பத்துல சமாதானமோ சந்தோஷமோ நன்மையோ ಸುಭಿಕ್ಷಮೋ இருக்கவே முடியாது. ನೋಡಿ, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಾತ್ರ ಇದ್ದು ಅದರಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೇವರು ಇಲ್ಲ ಅಂದರೆ ನೋಡಿ, ಅದರಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, ಸಂತೋಷ, ನೆಮ್ಮದಿ ಮತ್ತೆ ಶುಭ ಕಾರ್ಯಗಳು, ಮೇಲುಗಳು ಯಾವುದು ನಮಗೆ ಸಮೃದ್ಧಿಗಳು ಬರೋದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಮனைವಿಯೋಡೆ ಇಸೈಂದಿರುಪಾನ್. ನೋಡಿ, ಗಂಡನು ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಬೆರೆತಿರುವನು. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ಅವರು ಇಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರುವರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு இந்த திருமணம், இந்த குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்னஸ். ನೋಡಿ, ದೇವರು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವುದು ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂದರೆ ಒಂದಾಗಿರುವುದು, ಒಂದಾಗಿರುವುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சரீரத்துல மட்டும் ஒரே மாம்சமா இருப்பார்கள்னு சொன்னாலும் சரீரத்துல மட்டுமல்ல, அவங்களுடைய பர்பஸ் இன் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையில நோக்கம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவை போல இருக்கிறது தான் ஒரு கணவனுடைய நோக்கம், மனைவியினுடைய நோக்கமா இருக்க வேண்டும். ನೋಡಿ, ಅವರು ಶರೀರದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಒಂದಾಗಿರುವುದು ಆ ರೀತಿಯಲ್ಲ, ಅವರ ಗುಣಾದಿಶದಲ್ಲಿ, ಸ್ವಭಾವಗಳಲ್ಲಿ, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಕ್ರೈಸ್ತನೊಂದಿಗೆ, ಕ್ರೈಸ್ತ ದೇವರು ಹೆಂಗೆ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದಾರೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಟುಂಬವು ದೇವರೊಂದಿಗೆ ಬೆರೆತು ಒಂದಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் சேர்ந்துதான் அந்த தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டாங்க இல்லைங்களா? ಆದಾಮ ಅವಳು ಸೇರಿನೇ ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನು, ಹೋಲಿಕೆಯನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡರು. இல்லையா? அப்போ 2 பேரும் தேவ சாயலாகி இருந்தாங்க. இப்பவும் ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் இவ்வளவு வருஷங்கள் கழித்தும் இந்த சபையில நம்மை பார்த்து என்ன விரும்புகிறார் அப்படின்னா ஒரு கணவனும் மனைவியும் தேவ சாயலாகவே இருக்க வேண்டும். ಆಮೇನ್, ಆಮೇನ್. ಆಗ ಆದಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಆದಾಮ ಅವಳು ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಜೀವಿಸಿದವರು. ಅವರು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈಗಲೂ, ಈ ಕಾಲದಲ್ಲೂ, ಈ ಕ್ಷಣದಲ್ಲೂ ನಮ್ಮನ್ನು ಸಹ ಆತನ ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ, ಹೋಲಿಕೆಯಲ್ಲೇ ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ, ಕುಟುಂಬವಾಗಿ, ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ, ಮನುಷ್ಯನಾಗಿ ನಮ್ಮನ್ನಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த திருத்துவ தேவன் பாத்தீங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அந்த பழைய ஏற்பாட்டுல தேவன் பிதாவாகிய தேவனை தேவன் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? ನೋಡಿ, ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಆದಿಯಲ್ಲಿ ಭೂಮಿಯನ್ನು, ಆಕಾಶವನ್ನು ನಿರ್ಮಿಸಿದರೆಂಬುದಾಗಿ, ಆದಿಯಲ್ಲಿ ಆತನ ತಂದೆಯಾದ ದೇವರೆಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நம்ம செய்த பாவத்துக்கு பரிகாரமாக ಅನುಪುகிறார். ನೋಡಿ, ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಕುಮಾರನನ್ನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಿದಂತ ಪಾಪದ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ಸ್ವಂತ ಕುಮಾರನನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಕಲಿಸಿದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இது எல்லாவற்றிலும் ஆதி முதல் அந்த வரைக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். ನೋಡಿ, ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಸಂತೈಸುವಾತನು ಆದಿಯಿಂದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ಎಲ್ಲಾ ಕಡೆಗೂ ಆತನು ಸಂಚರಿಸುವಾತನಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. சில பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவனா இருந்தார், அப்புறம் இயேசு கிறிஸ்துவாக வந்து விட்டார், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து போய் பரிசுத்த ஆவியானவராக வந்து விட்டார். அது தவறான ಉಪದೇಶ. ನೋಡಿ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ತಂದೆಯಾದ ದೇವರಾಗಿದ್ದರು, ಆ ನಂತರ ನೋಡುವಾಗ ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿ ಬಂದನು, ಮತ್ತೆ ಪುನಃ ನೋಡುವಾಗ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ, ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬ ತೀರ್ಮಾನವು ಅದು ತುಂಬಾ ತಪ್ಪಾಗಿದೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ஒரே தேவன் நமக்கு உண்டு, ಒಂದೇ ದೇವರು ನಮಗಿದ್ದಾರೆ. 3 ஆள் தத்துவங்களில் இருக்கிறார். God in 3 persons. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರೆ 3 ವಿಧವಾದ ವ್ಯಕ್ತಿಯ ಆತನು ಸಂಬಂಧಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾರೆ. அவர்கள் மூவரும் ஒரே இறை தன்மையில இருக்கிறார்கள். ಆ ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಮೂವರು ಒಂದೇ ಇದರಲ್ಲಿ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரே இறை பண்புகளோடு இருக்கிறார்கள். ಒಂದೇ ಗುಣಾದಿಶಯದೊಂದಿಗೆ, ಒಂದೇ ಸ್ವಭಾವದೊಂದಿಗಿದ್ದಾರೆ. ஒரே வல்லமையோடு இருக்கிறார்கள். ಒಂದೇ ಶಕ್ತಿಯೊಂದಿಗೆ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரே அதிகாரத்தோடு ಆ இருக்கிறார்கள். ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಒಂದೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ. அவங்களுடைய எல்லா காரியங்களிலும் 3 பேரும் சரியாக இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். ನೋಡಿ, ಜ್ಞಾನದಲ್ಲೂ ಪ್ರತಿ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಆ ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಒಂದೇ ವಿಧದಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಉಳ್ಳವರಾಗಿ ಒಂದೇ ಅಳತೆನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅವರು. Hallelujah. அல்லேலூயா. அங்க ஹைரார்கி இல்ல, நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்ற அந்த அந்த அதிகாரத்துவம் இல்லை. ನೋಡಿ, ಆ ಮೂವರಲ್ಲಿ ತ್ರಿಯೇಕ ದೇವರಲ್ಲಿ ನೀನು ದೊಡ್ಡವಳು ನಾನು ದೊಡ್ಡವಳು ನೀನು ಚಿಕ್ಕವನೆಂಬುದಾಗಿ ಆ ಭೇದ ಭಾವ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರೆ. There is no hierarchy nor subordination. ಅವರ ಒಳಗಡೆ ಯಾವ ಒಂದು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಹೆಮ್ಮೆತನವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. Hallelujah. அல்லேலூயா. So மூன்று பேரும் ஐக்கியமாய் இருக்கிறார்கள். ಮೂರು ಜನರು ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಒಂದೇ ಮನಸ್ಸಾಗಿ ಒಂದಾಗಿದ್ದಾರೆ. பிதா குமாரனில் மகிமைப்படுகிறார். ಆ ಪಿತಾ ತಂದೆ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತಿದ್ದಾರೆ. குமாரன் பிதாவை மகிமைப்படுத்தவே நாடுகிறார். ನೋಡಿ, ಕುಮಾರನಾದ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಂದೆಯನ್ನೇ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியினாக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு தன்னை சமர்ப்பிக்கிறார். ನೋಡಿ, ಯಾವ ದೋಷವಿಲ್ಲದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನನ್ನೇ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೆ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. அல்லேலூயா. புரியுதா? ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? இது ரொம்ப ಕಷ್ಟமான ಸಬ್ಜೆಕ್ಟ್. ಇದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್. ஆனா முக்கியமான ஒவ்வொரு கிறிஸ்தவன்னு சொல்லப்படுகிற ஒவ்வொருத்தரும் அறிய வேண்டிய ஒரு ಸಬ್ಜೆಕ್ಟ್. ನೋಡಿ, ಕ್ರೈಸ್ತವನೆಂಬ ಹೇಳುವಂತ ಒಂದೊಂದು ವ್ಯಕ್ತಿಯು ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತ ಇದು ಒಂದು ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಸಂದೇಶವಾಗಿದೆ. மூன்று பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் தனி தனி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, ರೋಲ್ಸ್ இருக்கு. ನೋಡಿ, ಮೂವರು ನೋಡುವಾಗ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಅವ್ರದ್ದು ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಲಸಗಳು ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ಅದರಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ஹalleluya. அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒரு குடும்பத்தை உண்டாக்குகிறார். ನೋಡಿ, ಇಂತ ಒಂದು ದೇವರು ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. அப்ப இந்த இடத்துல ஹைரார்கியோ ಸಬಾರ್ಡಿನೇಷನೋ ದೇವನ್ இங்கு வைக்கவில்லை. ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯಾವುದೇ ಒಂದು ಹೆಮ್ಮೆತನವು ಹೆಚ್ಚಳ ಪಡುವುದು ನಮ್ಮನ್ನು ಉಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾವ ಕಾರ್ಯವು ದೇವರಲ್ಲಿ ಇಡಲಿಲ್ಲ. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. முதலாவது காரியமாய் நாம் என்ன பார்த்தோம்? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವಾಗಿ ನಾವು ಏನನ್ನು ನೋಡಿದ್ವಿ? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ತಮ್ಮ ದೇವರ ತಮ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿಯೂ ತಮ್ಮ ಹೋಲಿಕೆ ಸರಿಯಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದನು. அப்போ நம்முடைய கணவனை மனைவியை பிள்ளைகளும் கூட எல்லாரையும் எப்படி பார்க்கணும்? ಆದ್ರೆ ನಮ್ಮ ಗಂಡನನ್ನು ಹೆಂಡತಿಯನ್ನು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಹೇಗೆ ನೋಡುವವರಾಗಿರಬೇಕು? ದೇವ ಸಾಯಲಾಗೇ ನಮ್ಮ பார்க்கணும். ದೇವ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಹೋಲಿಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿಯೇ ನಾವು ನೋಡುವವರಾಗಿರಬೇಕು. ಘನಪಡಿಸணும், ಅವರನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕು, நேசிக்கணும், ಅವರನ್ನು ಮಮತೆ ಕೊಡಬೇಕು, மதிப்பு கொடுக்கணும், ಆತನಿಗೆ ಘನತೆ ಗೌರವ ಕೊಡಬೇಕು. ஹalleluya. அல்லேலூயா. அடுத்து பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ನೋಡಿ, எசன்ஸ் அண்ட் பவர். ನೋಡಿ, ತಂದೆಯಾದ ದೇವರು ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇವು ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಒಂದಾಗಿದ್ದಾರೆ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ. ஹalleluya. அல்லேலூயா. அங்க ஒற்றுமையை பார்க்கிறோம், ಅಲ್ಲಿ ನಾವು ಒಗ್ಗಟ್ಟನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஒருமையை பார்க்கிறோம். ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟು ಒಮ್ಮನಸ್ಸನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஐக்கியத்தை பார்க்கிறோம். ನೋಡಿ, ನಾವು ಅಲ್ಲಿ ಐಕ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அங்க பிரிவினை இல்ல, ಅಲ್ಲಿ ಭೇದ ಭಾವಗಳು ಬಿರುಕುಗಳು ಇಲ್ಲ, அங்க அதிகாரத்துவம் இல்ல, ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರ ಚಲಾಯಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲ. மூன்று பேருக்கும் ஒரே சிந்தையா இருக்கிறார். ನೋಡಿ, ಮೂವರ ತ್ರಿಯೇಕ ದೇವರಿಗೆ ಒಂದೇ ಆಲೋಚನೆಯಾಗಿದೆ. எதை செய்தாலும் ஒன்றாகவே செய்கிறார்கள். ಏನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಾಗಲೂ ಅವರು ಒಂದಾಗಿ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்துட்டு இந்த ಸೃಷ್ಟಿಪ್ಲಿಯೇ ஒன்றாவது அதிகாரத்திலே இருக்கிறது. ಇದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಉದಾಹರಣೆ ಏನಂದರೆ ಆದಿಕಾಂಡ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲೇ ಅದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஹalleluya. அல்லேலூயா. இருக்கீங்களா? ಇದ್ದೀರಾ? ನಿದ್ರೆ வருகிறதா? ನಿದ್ರೆ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? ನಿದ್ದೆ ಬಂದಿದೆ இல்ல ಇಲ್ಲ. சரி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். ತಂದೆಯಾದ ದೇವರು ಆದಿಯಲ್ಲಿ ಭೂಮಿಯನ್ನು ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. மூன்றாவது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று.
ನೋಡಿ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಬೆಳಕು ಉಂಟಾಗಲಿ ಅನ್ನಲು ಬೆಳಕು ಉಂಟಾಯಿತು. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. வெளிச்சத்தை உட்கார்ந்து ஆண்டவர் படைக்கிறாரா? ಆ ಬೆಳಕನ್ನು ಕುತ್ಕೊಂಡು ದೇವರು ಉಂಟು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. என்ன பண்றாரு ஆண்டவர்? ಏನು ಮಾಡಿದರು? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த 3வது வசனத்துல 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಹೇಳಿರಿ, 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? வெளிச்சம் உண்டாவது என்று ಬೆಳಕು ಉಂಟಾಗಲಿ ಅನ್ನಲು சொன்னார். ಆತನು ಹೇಳಿದನು. சரிங்களா? வார்த்தை, ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது என்னது? வார்த்தை. ದೇವರ ಬಾಯಿಂದ ಬಂದಿದ್ದೇನು? ಮಾತುಗಳು. யோவான் 1வது அதிகாரத்துல என்ன, ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ಯೋಹಾನ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊದಲು 1-2 ವಚನ ಏನ್ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, இல்லைங்களா? அப்ப வார்த்தை எனப்படுகிறவர் யாரு? ಆದ್ರೆ ಮಾತು ಅನ್ನುವವರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾರೆ. யோவான் 1வது அதிகாரம் எடுங்களேன். ಯೋಹಾನ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே ಅಲ್ಲಾமல் ಉಂಟಾಗವಿಲ್ಲ. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರಾಗಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವೆಂಬವನು ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದನು, ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಸಮಸ್ತವು ಉಂಟಾಯಿತು, ಉಂಟಾಗಿರುವ ವಸ್ತುಗಳು ಆತನಿಲ್ಲದೆ ಒಂದಾದರೂ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. ಇದು ಯಾரை குறிக்கிறது இந்த வார்த்தைகள்? ಇದನ್ನು ಯಾರು, ಈ ಮಾತುಗಳು ಯಾರನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? ಕುಮಾರನಾಗಿಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು, ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூன்றாவதாக பாத்தீங்க அப்படின்னா, ಮೂರನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ஆமென். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ದೇವರ ಆತ್ಮನು ಜಲ ಸಮೂಹದ ಮೇಲೆ ಚಲಿಸುತ್ತಾ ಇದ್ದನು. பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ತಂದೆಯಾದ ದೇವರು ಬೆಳಕು ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவினால, இயேசு கிறிஸ்துவிற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது. ನೋಡಿ, ಮಾತುಗಳಿಗಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಪಂಚ, ಈ ಲೋಕವು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಡ್ತು. ஆவியானவர் ஒரு கிரியேட்டிங் ஃபோர்ஸ் ஆக அந்த ಸೃಷ್ಟಿಪಿಲೆ ಆವಿಯಾನವರು செயல்படுகிறார். ನೋಡಿ, ಆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವವನಾಗಿದ್ದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ಈಗ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? மூன்று பேரும் எல்லா ஆதி முதற்கொண்டு இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் எல்லாட்களும் 3 பேரும் ஒன்றாயிருந்து செயல்படுகிறார்கள். ನೋಡಿ, ಆದಿಯಲ್ಲಿ ಇದ್ದವರೆಗೂ ಇವತ್ತಿನವರೆಗೂ ಕೊನೆ ತನಕ ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಒಂದಾಗಿದ್ದು, ಒಂದೇ ವಿಧವಾಗಿ, ಒಂದೇ ಭಾಗವಾಗಿ, ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவானிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை பார்க்க முடிகிறது. ಯೋವಾನ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மோடு ஒன்றாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ನೋಡಿ, ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನೀವು ನಾವು ಒಂದಾಗಿರುವ ಹಾಗೆ ಇವರು ಸಹ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಒಂದಾಗಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವಾತನೇ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಆ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನಾವು ನೋಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய விருப்பம் என்ன? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಷ್ಟಾರ್ಥವು ಏನಾಗಿದೆ? இந்த குடும்பத்துல ஒருமை இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ನೋಡಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಐಕ್ಯ ಇರಬೇಕು, ಒಗ್ಗಟ್ಟಿರಬೇಕು, ಅದು ಒಂದಾಗಿರುವ ತೀರ್ಮಾನ ಒಮ್ಮನಸ್ಸಾಗಿರಬೇಕೆಂಬುದೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியரை தொடாம ஃபேமிலின்ற கான்செப்ட் நம்ம முடிக்கவே முடியாது. ಎಬೇಸರ್ ಪತ್ರಿಕೆಗೆ ಬರದೆ ನಾವು ಕುಟುಂಬದ ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம், ಎಬೇಸರ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ
21வது வசனத்திலிருந்து 33 வரைக்கும் வீட்டிற்கு போய் படித்து பாருங்கள். ನೋಡಿ 21ನೇ ವಚನದಿಂದ 35ನೇ ವಚನದವರೆಗೂ ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. நிதானமாகி படித்துக் கொள்ளுங்கள். ஓகே. சோ இந்த எபேசியர் 5ல ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ನೋಡಿ ಎಫೆಸದವರ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಹೇಗಿರಬೇಕು, ಅವರಿಬ್ಬರು ಹೇಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ವಿವರಣೆಯನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இதற்கு முன்னாக ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. கிறிஸ்து நம்மளுடைய மணவாளனாய் இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮ ಮದಲಿಂಗನಾಗಿದ್ದಾರೆ. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಎಲ್ಲರೂ ಹೇಗಿದ್ದೇವೆ? மணவாட்டிகளாய் இருக்கிறோம். ನಾವು ಮೊದಲ ಗೀತೆಯಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya ஹalleluya. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல படிக்க வேண்டாம், டைம் ஆயிடும், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 11:2ல 2 ಕೊರಿಂಥದವರು 11:2ರಲ್ಲಿ ನಾವು ಓದೋಣ. கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு உங்களுக்கு நான் கரைதலையற்ற மணவாட்டியாக நியமிக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். ನೋಡಿ, ಮದಲಿಂಗನಾಗಿರುವ ನಿಮಗೆ ಮೊದಲ ಗೀತೆಯಾಗಿ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ದೋಷ ಇಲ್ಲದವನಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಬರೆದಿರುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೋ ಕ್ರಿಸ್ತು ಯಾರಾ இருக்கிறார்? ಹಾಗಾದ್ರೆ ಕ್ರೈಸ್ತನು ನಮಗೆ ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? ಮದಲಿಂಗನು, ಮನವಾಳನ್. சத்தம் கேட்கலையே. மணவாளன். சத்தமா சொல்லுங்க. மணவாளன், மதலிங்கನು. கிறிஸ்து யாரா இருக்கிறார்? கிறிஸ்து ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? மணவாளனா இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? ಮೊದಲ ಗೀತೆಯಾಗಿದ್ದೇವೆ. மணவாட்டியாய் இருக்கிறோம். ನಾವು ಮೊದಲ ಗೀತೆಯಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya ஹalleluya. இதய மனசுல வச்சிட்டு இந்த எபேசியர் 5 படிக்கணும். ನೋಡಿ, ಇದನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಎಫೆಸರ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya 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 ஹalleluya. இதய மனசுல வைக்காம நம்ம படிச்சோம் அப்படினா இத தப்பா இன்டர்பிரட் பண்ணுவோம். ನೋಡಿ, ಇದನ್ನು ಈ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಇವಾಗ ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳದೆ ಓದುವಾಗ ಇದೇ ನಮಗೆ ತಪ್ಪಾದ ಬೋಧನೆಯನ್ನು ಬೋಧಿಸುತ್ತದೆ. 21வது வசனம் படிங்க. 21ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ದೇವರ ಭಯದೊಂದಿಗೆ ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ವಿಧೇಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அடுத்தது மனைவிகளை அட்ரஸ் பண்றாரு. ಮತ್ತೆ ಎರಡನೇದಾಗಿ ಹೆಂಡತಿಯ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல ஒரு சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ಹೆಂಡತಿಯವರೇ, ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಿಗೆ ಭಯಬಿದ್ದು ಹೇಗೆ ಭಯಬಿದ್ದು ಅಧೀನರಾಗಿವಿರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ನೀವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ. எப்படி கீழ்ப்படியணும்? ಹೇಗೆ ನಾವು ಅಧೀನರಾಗಿರಬೇಕು, ವಿಧೇಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು? பெண்கள் சொல்லுங்களேன், சத்தமே வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. ஜோராಗಿ ಹೇಳಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ. கர்த்தருக்கு பயப்படுகிறது போல என் கணவனுக்கு எனக்கு பயப்படு கீழ்ப்படியணும். ஆமென். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். ನೋಡಿ, ಹೆಂಡತಿಯರೇ, ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಬಿದ್ದು ನಡೆದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಗಂಡನಿಗೆ ನೀವು ಭಯಬಿದ್ದು ಅಧೀನರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. எப்படி கீழ்ப்படியணும்? ಹೇಗೆ ನಾವು ವಿಧೇಯತರಾಗಿರಬೇಕು? சத்தமா. கர்த்தருக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிவீங்களா? ದೇವರಿಗೆ ನಾವು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಧೀನರಾಗಿರ್ತೀರಾ? ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிவீங்க? ದೇವರಿಗೆ ನಾವು ಹೇಗೆ ವಿಧೇಯತರಾಗಿರ್ತೀರಿ? இதெல்லாம் செட் ஆகாத ஆண்டவரே போங்க அப்படி சொல்வீங்களா? ಇದೆಲ್ಲ ಸರಿಯಾಗೋದಿಲ್ಲ ದೇವರೇ, ನೀವು ಹೋಗಿ ಅಂತ ನಾವು ಹಂಗ ಹೇಳ್ತೀವಾ? எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல சொல்லுவீங்களா? ನನಗೆ ಇದೆಲ್ಲ ಅಭ್ಯಾಸನೇ ರೂಢಿನೇ ಇಲ್ಲ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀರಾ? ಇಲ್ಲ ಇಲ್ಲ. அப்ப எப்படி கீழ்ப்படிவோம்? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಹೇಗೆ ವಿಧೇಯತರಾಗಿರಬೇಕು? 100% கீழ்ப்படிவீங்களா? ನಾವು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ವಿನಯವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತೀರಾ? ஆமென் ஆமென். அடுத்த வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராகவும் இருக்கிறார். ನೋಡಿ, ಇನ್ನೊಂದು ವಿಷಯ, ಕ್ರೈಸ್ತನು ಸಭೆಗೆ ತಲೆಯಾಗಿರುವ ಪ್ರಕಾರವೇ ಗಂಡನು ಹೆಂಡತಿಗೆ ತಲೆಯಾಗಿದ್ದಾನೆ. ಕ್ರೈಸ್ತನು ಸಭೆ ಎಂಬ ದೇಹಕ್ಕೆ ರಕ್ಷಕನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. அடுத்து பாத்தீங்க அப்படினா 24வது வசனத்துல புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லிருக்கு. ನೋಡಿ, 24ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಸಭೆಯ ಕ್ರೈಸ್ತನ ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ ಗಂಡನಿಗೆ ನಾವು ವಿನಯವರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya.
எந்த காரியத்துல கீழ்ப்படியணும்? ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಅಧೀನರಾಗಿರಬೇಕು? எல்லா காரியத்திலும், ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ. அவருக்கு இதுலலாம் கொஞ்சம் அறிவு கம்மிங்க, அதனாலதான் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். ನೋಡಿ, ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ನಮ್ಮ ಯಜಮಾನ್ರಿಗೆ ಇದ್ರಲ್ಲೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಜ್ಞಾನ ಬುದ್ಧಿ ಕಡಿಮೆ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಇದ್ರಲ್ಲೆಲ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புருஷர்களுக்கு அடுத்து சொல்லுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತಾರೆ. ನೋಡಿ ಪುರುಷರೇ, ಕ್ರೈಸ್ತನ ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ಪ್ರಕಾರವೇ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. ಆತನು ಅದನ್ನು ಪ್ರೀತಿ ಶ್ರೇಷ್ಠ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. ಅದನ್ನು ಕಳಂಕ ಶುಕ್ಕ ಮುಂತಾದೊಂದು ಇಲ್ಲದೆ ಕನ್ನಿಕೆಯೇ ಎಂಬಂತೆ ಪರಿಶುದ್ಧವೂ ನಿರ್ದೋಷಿಯೂ ಮಹಿಮೆಯುಳ್ಳವೂ ಆಗಿರುವ ಸಭೆಯಾಗಿ ತನ್ನ ಎದುರಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಉಪದೇಶವನ್ನು ಸಹಿತವಾಗಿ ಜಲಸ್ನಾನವನ್ನು ಮಾಡಿಸಿ ಶುದ್ಧ ಮಾಡಿದನು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கிறிஸ்து சபையை எப்படி நேசிக்கிறார்? ಕ್ರೈಸ್ತ ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? உங்களுக்காக என்ன செய்தார்? ನಿಮಗಾಗಿ ಆತನು ಏನನ್ನು ಮಾಡಿದನು? இப்ப சகோதரர்கள் வந்து சொல்லுங்க. ಈಗ ಸಹೋದರರು ಹೇಳಬೇಕು. கிறிஸ்து சபைக்காக இல்ல உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? ಕ್ರೈಸ್ತ ಸಭೆಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಏನನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ? இமானுவேல் பிரதர் சொல்றாங்க, சத்தமா சொல்லுங்க. ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அப்ப எப்படி நேசிக்கணுமாமா? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಹೆಂಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕಂದರೆ, சபைக்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை ஊற்றி தன்னையே விலைக்கிரயமாக கொடுத்து ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்து சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்மையாக்கி கீழ்ப்படுத்தி தன்னுடைய உயிரை கொடுத்து ಅன்பை வெளிப்படுத்தினார். ನೋಡಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಭೆಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟು ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿ ಕೊನೆ ತನಕ ತನ್ನನ್ನು ತಾನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಆ ಸಭೆಗಾಗಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕು ಅದನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு புருஷன் எப்படி தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும், எவ்வளவு நேசிக்கணும்? ಹಾಗಾದ್ರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು, ಹೆಂಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ಆತನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವನಾಗಿರಬೇಕು? பேரமைதி உண்டாயிற்று, வசனத்துல இருக்கிற மாதிரியே ಬಹಳ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಶಾಂತ ಉಂಟಾಯಿತು. ವಚನದ ಪ್ರಕಾರ ಇಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஒரு கணவன் இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து தன்னுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும். ನೋಡಿ, ಗಂಡನು ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಹೆಂಡತಿಯನ್ನು ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಾಗೆ ರಕ್ತವನ್ನು ಸುರಿ ಅದ ಪ್ರಕಾರ ಆ ಹೋಲಿಕೆ ಪ್ರಕಾರ ಕುಟುಂಬವನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡಿ ನಡೆಸಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 28, 29 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி வந்துட்டு ஒரு கணவனாய் இருக்கிறவன் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ನೋಡಿ, 28, 29, 30ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ಹೇಗೆಲ್ಲ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ, ಹೇಗೆಲ್ಲ ನಡೆಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದ್ರ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப calling of a man, calling of a head of the house என்னது? நேசிக்கிறது. ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಆತನು ಹೆಂಗಿರ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ತಲೆಯಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. 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 தேவன் அன்பாகவே இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡು ಇರುವವನು ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವವನಾಗಿದ್ದಾನೆ. 1 யோவான் 4:16. 1 ಯೋಹಾನ 4:16. சரிங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಮಮತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ನೋಡಿ, ನಾನು ನನ್ನ ಸಹೋದರನ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿಯೂ ಆತನ ಸಹೋದರಿಗೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಆತನು ಸುಳ್ಳನು. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தெய்வனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ನೋಡಿ, ಎದುರಿನಲ್ಲಿ ನೋಡುವ ಸಹೋದರರನ್ನು ತಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡಕ್ ಆಗಿಲ್ಲ ಅಂದರೆ ಕಾಣದೇ ಇರುವ ದೇವರಲ್ಲಿ ಹೇಗೆ ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು?
கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் இந்த அன்பு அப்படின்ற விஷயத்துல ஒரு குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது. ನೋಡಿ, ಗಂಡ ಆಗಲಿ ಹೆಂಡತಿ ಆಗಲಿ ಈ ಪ್ರೀತಿ ಎಂಬ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க என்னதான் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வரலாம், ನೀವು ಏನೇ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಬೈಬಲ್ ತಗೊಂಡು ಸಭೆಗೆ ಬರಬಹುದು, உபவாசமாகவே என்னாலும் இருக்கலாம், ಉಪವಾಸವಾಗಿಯೇ ಎಂದು ಎಂದೆಂದಿಗೂ ಇರಬಹುದು, ஊழியங்களை செய்யலாம், ನೀವು ಸೇವೆಯನ್ನು ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬಹುದು. தன் மனைவியை நேசிக்காத கணவனுடைய காரியங்களும் தன்னுடைய கணவனை நேசிக்காத மதிக்காத மனைவியினுடைய காரியங்களும் தேவன் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வசனத்தின்படி ನೋಡಿ, ವಚನದ ಪ್ರಕಾರ ನೋಡುವಾಗ ಗಂಡನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಿ ಏನೇ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು ಆತನ ಪ್ರೀತಿ ಮಾಡದೆ, ಘನತೆ ಕೊಡದೆ, ಮಮತೆ ಕೊಡದೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸಹ ನಾವು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿ ಆತನಿಗೆ ಗೌರವ ಕೊಡದೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಇದರಲ್ಲಿ ಎಂದೆಂದಿಗೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಿಲ್ಲ. உங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்து இங்க வானத்தை முட்டுற அளவுக்கு நீங்க ஆவியில நிறைஞ்சாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. ನೋಡಿ, ಮನೆ ಒಳಗಡೆ ಜಗಳ ಮಾಡಿ ಇಲ್ಲಿಗೆ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದು ಆಕಾಶವನ್ನು ಮುಟ್ಟುವ ಹಾಗೆ ನೀವು ಎಗಿರಿ ಅದನ್ನು ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. நல்ல பயபக்தியா சபையில இருந்துட்டு வீட்டுக்கு போய் சண்டை போடுறதுல பிரயோಜನமே இல்லை. ನೋಡಿ, ತುಂಬಾ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದು ಸಭೆ ಒಳಗಡೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡು ಮನೆಗೋಗಿ ಜಗಳ ಮಾಡಿದರು ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ಯಾವುದೇ ಒಂದು ಉಪಯೋಗ ಪ್ರಯೋಜನವಿರೋದಿಲ್ಲ. வசனம் சொல்லுகிறது அவன் பொய்யன். ವಚನವು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ ಅವರು ಸುಳ್ಳರು ಎಂಬುದಾಗಿ. ஏதோ ரெண்டுல ஒண்ணுதான் உண்மை. ಯಾಕಂದ್ರೆ ಇವೆರಡರಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದೇ ನಿಜವಾಗಿದೆ, ஏதோ ஒண்ணுதான் ட்ரூ கலர், ಯಾವುದೋ ಒಂದೇ ಇದರಲ್ಲಿ ಸತ್ಯವಾದ ನಿಜವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஒன்னு ஃபேக் ஒன்னு ரியல், ಒಂದು ಸುಳ್ಳು ಒಂದು ನಿಜ. நீங்களே யோசித்து பாருங்க, எது ஃபேக் எது ரியல்னு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮಗೆ ಯಾವುದು ಸುಳ್ಳು ಯಾವುದು ನಿಜ ಎಂಬುದಾಗಿ ಆತನೇ ನಿಮಗೆ ಗ್ರಹಿಸಿ ಹೇಳ್ಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ ஹல்லேலೂಯಾ ಹಲ್ಲೇಲೂಯಾ. அன்புதான் பிரதானம், ಪ್ರೀತಿನೇ ಪ್ರಧಾನ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. அன்பில்லாதவன் தேவனை அறியான். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಅರಿಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. கணவன் தன் மனைவியை உயிரை விட நேசிக்கணும். ನೋಡಿ, ಒಂದು ಗಂಡನು ಹೆಂಡತಿಯನ್ನು ತನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವನಾಗಿರಬೇಕು. இப்படி நேசிக்கிற ஒரு கணவனை மனைவி எப்படி எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்ட் வித் ஹம்பிள்ನೆಸ್. ನೋಡಿ, ಈ ರೀತಿಯಾದ ಗಂಡನನ್ನು ಹೆಂಡತಿ ಹೇಗೆ ಅವ್ರಿಗೆ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಬೇಕಂದ್ರೆ ತಾಳ್ಮೆಯಿಂದಲೂ ತನ್ನ ಘನತೆಯಿಂದಲೂ ಗೌರವದಿಂದಲೂ ಅದನ್ನು ಘನಪಡಿಸುವವಳಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. இருவரும் சேர்ந்து தெய்வ பக்தியோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். ನೋಡಿ, ದೇವರ ಭಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಅಧೀನ ವಿನಯತೆಯಾಗಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒருவருடைய குறைவுகளில் அடுத்தவர்கள் உதவி செய்து அவர்களை தூக்கி விட வேண்டும். ಒಬ್ಬರ ಕೊರತೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರು ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. மனைவியை யாருக்கு முன்னாடி உங்க கணவனை யாருக்கு முன்பாகவும் உங்கள் பெத்த தாய் தகப்பனிடத்திலும் இல்ல மாமனார் இடத்திலும் இல்ல அவங்களுடைய ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் மத்தியிலும் கிண்டல் செய்து பேசிடவே பேசிடும். ನೋಡಿ, ಒಂದು ವೇಳೆ ಗಂಡ ಆಗಲಿ ಹೆಂಡತಿ ಆಗಲಿ ತಂದೆ ತಾಯಿ ಇರಬಹುದು, ಅತ್ತೆ ಮಾವ ಇರಬಹುದು, ಸ್ನೇಹಿತರು ಇರಬಹುದು, ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಇರಬಹುದು, ರಿಲೇಷನ್ ಇರಬಹುದು, ನೆರೆವರು ಇರಬಹುದು, ಸಂಬಂಧಿಕರು ಇರಬಹುದು, ಯಾರ ಮುಂದೆ ಕೂಡ ಅವರನ್ನು ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ಬಿಟ್ಟು ಕೊಡದೆ ಅವ್ರನ್ನ ಗೌರವ ಘನಹೀನತೆ ಪಡಿಸದೆ ನಾವು ಕಾದುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ಸೇರುம்போது ಇಲ್ಲ ಕಸಿನ್ಸ್ ಎಲ್ಲ ಸೇರುம்போது ನಾವು என்ன பண்ணுவோம்? ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ಕೂಡುವಾಗ, ಒಂದು ವೇಳೆ ಸಂಬಂಧಿಕರು ನೆರೆಯವರು ಕೂಡುವಾಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஹஸ்பண்ட் இப்படி உன் ஹஸ்பண்ட் அப்படி பேசுவோமா? ಓ, ನನ್ನ ಗಂಡ ಹೀಗೆ ನಿನ್ನ ಗಂಡ ಹಾಗೆ ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ನಾವು ಮಾತನಾಡ್ತೀವಿ ತಾನೆ. அந்த நாள் என்னாச்சு தெரியுமா? ஒரு காமெடி. அந்த நாள் என்ன பண்ணாலும் சொல்றேன் பாரு. ಆ ದಿನ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? ಆ ಮನುಷ್ಯ ಆ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ? ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ. ಇವಾಗ ஆண்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போகும்பொழுது டேய் இப்படி ஆயிடுச்சுடா என்ன சொல்றது? ನೋಡಿ, ಗಂಡಸರು ಅಷ್ಟೇ ಬೇರೆ ಅವ್ರ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆಗೆ ಹೋಗುವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಓ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಹಿಂಗ ಆಗೋಯ್ತು ಕಣೋ, ಹಿಂಗ ಮಾಡ್ತು ಕಣೋ, ಏನ್ ಮಾಡೋದಂತ ನೋಡ್ತಾರೆ. ದೇವರು ಅದನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ಓ, ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நம்ம யாருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்? ನಮಗೆ ನಾವು ಯಾರಿಗೆ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸುವವರಾಗಿರಬೇಕು? ದೇವನಿಗೆ ಕಣಕು ಒಪ್ಪುವಿಕೆ. ದೇವರಿಗೆ ನಾವು ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ಹಲ್ಲೇಲೂಯಾ 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 ಹಲ್ಲೇಲೂಯಾ.
ஹெட்ஷிப் அப்படிங்கும்போது கணவன் தலையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பேர் என்னன்னா ಲವಿಂಗ್ ಹೆಡ್ಶಿಪ್. ನೋಡಿ, ಗಂಡ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತಲೆಯಾಗಿದ್ದಾನಂದ್ರೆ ಅದು ಪ್ರೀತಿಯ ಶಿರವಾಗಿದೆ, ತಲೆಯಾಗಿದೆ. ಅನ್ಬಾನ ಅಧಿಕಾರ ನೋಡಿ, ಆ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಅಧಿಕಾರ. மனைவி கீழ்ப்படையணும், சப்மிட் பண்ணணும் அப்படிங்கும்போது that is a gladly submission. ನೋಡಿ, ಹೆಂಡತಿ ವಿಧೇಯತೆ ಆಗಿರಬೇಕಂದರೆ ಅವಳು ಯಾರಾಗಿದ್ದಾಳಂದ್ರೆ ತನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸುವವಳಾಗಿರಬೇಕು. ಸಂತೋಷತೋಡ ಕೀழ்ಪಡಿறாங்க. ಆಕೆ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಗಂಡನಿಗೆ ವಿನಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஒரு ಸೀಕ್ರೆಟ್ சொல்லித்தரேன். ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. உங்க ஃபேமிலில சண்டை வரணுமா வரக்கூடாதா? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜಗಳ ಬರ್ಬೇಕಾ ಬರಬಾರ್ದಾ? ಜಗಳ ಬೇಕಾ ಬೇಕಿಲ್ಲವಾ? வேണ്ട இல்லையா? ಬೇಡ. கணவன் உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும், ನಿಮಗೆ ಚಿಕನ್ ಇಷ್ಟ, ವೈಫ್ಗೆ ಮಟನ್ பிடிக்கும், ಹೆಂಡತಿಗೆ ಮಟನ್ ಇಷ್ಟ. ಸರಿನಾ? ಎதை வாங்கிட்டு போனா சண்டை வராது. ಇವಾಗ ಯಾವ್ದನ್ನು ಖರೀದಿ ಮಾಡ್ಕೊಂಡು ತಗೊಂಡು ಹೋದ್ರೆ ಜಗಳ ಬರೋದಿಲ್ಲ. ಹಿಂಗೆ ಸ್ಟಾರ್ಟ್. ஒருத்தர் சிக்கன்றாங்க, ஒருத்தங்க மட்டன்றாங்க. ಒಬ್ಬರು ಚಿಕನ್ ಅಂತಾರೆ, ಅವ್ರು ಮಟನ್ ಅಂತಾರೆ. ಹಸ್ಬೆಂಡ್ಗೆ ಚಿಕನ್ பிடிக்கும், ವೈಫ್ಗೆ ಮಟನ್ பிடிக்கும். ನೋಡಿ, ಗಂಡನಿಗೆ ಚಿಕನ್ ಇಷ್ಟ, ಹೆಂಡತಿಗೆ ಮಟನ್ ಇಷ್ಟ. சரிங்களா? சரினா? ஹஸ்பண்ட் வாங்கிட்டு போகும்போது ಹಸ್ಬೆಂಡ್ ತಗೊಂಡು ಹೋಗುವಾಗ ಮಟನ್ வாங்கிட்டு போங்க. ಮಟನ್ ತಗೊಂಡೋಗಿ. ஒரு டிப்ஸ் சீக்ரெட் சொல்லி தரேன். ಒಂದು ಟಿಪ್ಸ್ ನಿಮಗೆ ಸೀಕ್ರೆಟ್ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. நீங்க மட்டன் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா, ನೀವು ಮಟನ್ ತಗೊಂಡು ಹೋದ್ರೆ ವೈಫ್ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ವೈಫ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ எனக்கு பிடிச்ச ಮಟನ್ வாங்கிட்டு வந்திருக்காரேன்னு சொல்லி உங்களுக்கு ಚಿಕನ್ வாங்கி செஞ்சு ತರುவாங்க. ನೋಡಿ, ಹೆಂಡತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಗಂಡ ನನಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇಷ್ಟವಾಗಿರೋ ಮಟನ್ ಅನ್ನ ತಂದ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರು ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿರೋ ಚಿಕನ್ ಅನ್ನು ತಂದು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. சோ அதாவது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குரியவைகளை பார்க்காமல் பிறருக்குரியவைகளை நோக்குங்கள். look on to the interest of others அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ನೋಡಿ, ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇರೋದು, ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿರೋದನ್ನೇ ನೋಡದೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನಿಮ್ಮ ಎದುರಿನಲ್ಲಿರುವ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರೋ ಏನು ಇಷ್ಟ ಇದೆ ಅದನ್ನು ನೋಡಿರಿ, ಗಮನಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஹalleluya, ஹalleluya. பெண்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும், ஐயனுக்கு பெரிய பையனுக்கு இது பிடிக்கும், உள்ளக்கு இது பிடிக்கும்னு சொல்லி எல்லாம் பார்த்து கவனமா செய்வாங்க. ನೋಡಿ, ಹೆಣ್ಮಕ್ಳು ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಅಂದ್ರೆ ಗಂಡನಿಗೆ ಇದು ಇಷ್ಟ, ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಇಷ್ಟ, ಚಿಕ್ಕವನಿಗೆ ಇದು ಇಷ್ಟ, ದೊಡ್ಡವರಿಗೆ ಅದು ಇಷ್ಟ ಅಂತ ನೋಡಿ ನೋಡಿ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அந்த ஐயா என்னைக்காவது கேட்டிருக்காரா? ನೋಡಿ, ತನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಅಮ್ಮನವರಿಗೆ ಏನು ಇಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದಿನನಾದ್ರೂ ಅಯ್ಯನವರು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದಾರಾ? நான் இன்னைக்கு இந்த உங்களுக்கு பிடிச்ச இந்த டிஷ் நான் செய்யறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಅಮ್ಮ ನಿನಗೆ ಇಷ್ಟವಾಗಿರುವ ಈ ಡಿಶ್ ಅನ್ನು ನಾನ್ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾವತ್ತಾದ್ರೂ ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದಾರಾ? அட்லீஸ்ட் இது செய்யுமா, எனக்கு பிடிக்காதனால நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படியாவது சொல்லியிருக்காங்களா? ಇಲ್ಲವಾದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಅಮ್ಮ ನನಗೆ ಇದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ನೀನು ಮಾಡು, ನಾವಿಬ್ರು ಸೇರಿ ಅದನ್ನ ಊಟ ಮಾಡೋಣ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಹೇಳಿದಾರಾ? மாடுதான் மாடாட்ட வேலை செய்யறோம், ஆனா கண்டுக்குவாರು ಯಾರು ಇಲ್ಲ. ಹಸು ಹಾಗೆ ದನ ಹಾಗೆ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಗಮನ ಇಡುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಸ್ಬೆಂಡ್ಸ್ ಲುಕ್ ಆನ್ ಟು ದ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಫ್ ದ ವೈಫ್ಸ್. ನಿಮ್ಮ ಗಂಡಂದಿರೆ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಏನೆಲ್ಲ ಇಷ್ಟ ಆಗಿದೆಯೋ ಅದರ ಮೇಲೆ ಗಮನ ಇಟ್ಟು ನೋಡಬೇಕು. Wives look on to the interest of the husband. ಆದ್ರೆ ಹೆಂಡತಿಯು ಅದೇ ಪ್ರಕಾರ ಗಂಡನಿಗೆ ಏನೆಲ್ಲ ಇಷ್ಟವಾಗಿದೆ, ಏನೆಲ್ಲ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅದನ್ನು ಕೂಡ ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಅವರು ಕೂಡ ಸಹ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. உங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கலன்றது அவசியமே ಇಲ್ಲ. ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇದೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಎಂಬ ಕಾರ್ಯ ಅದನ್ನು ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿ ತರಬೇಡಿ. உங்களுடைய ஸ்பௌஸோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ, ஆசை என்னவோ அதை நீங்க செயல்படுத்த முற்படும் பொழுது அவங்களும் அதைவே செயல்படுத்த முற்படுவாங்க. ನೋಡಿ, ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗಿರುವ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ಅದೆಲ್ಲ ಇಷ್ಟವೋ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅದನ್ನ ನೀವು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುವಾಗ, ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಪಡುವಾಗ, ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಅವರೂ ಸಹ ನಿಮಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವರೂ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பிலே பயம் இல்லை, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಭಯ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅನ್ಬು ಕುற்றಪಡುತ್ತಾರೆ. ಆ ಪ್ರೀತಿ ಯಾವಾಗ ನಮ್ಮ ದೋಷವುಳ್ಳವರಾಗಿ ನೋಡೋದಿಲ್ಲ, ದೋಷ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಅನ್ಬು ತಾಂಗು, ಆ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಸಕಲತೆயும் ನಂಬು, ಅದು ಸಕಲವನ್ನು ಪ್ರೀತಿ ನಂಬುತ್ತದೆ. ಸಕಲತೆயும் ಸಹಿக்கும், ಅದು ಸಕಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಅನ್ಬು ஒரு ಕಾಲಂ ஒழியாது. ಆ ಪ್ರೀತಿ ಎಂದಿಗೂ ಅದು ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ. ಅನ್ಬು
அந்நிய பாஷைகளும் வரங்களும் வல்லமைகளும் கூட ஓய்ந்து போகும். ನೋಡಿ, ಅನ್ಯ ಭಾಷೆಗಳು ವರಗಳು ಸಹ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ಒಂದು ಸೇವಕರನ್ನು ಕುರಿತು ನಾನು ಕೇಳಲ್ಪಟ್ಟೆ. பயங்கர வல்லமையான ஊழியம். ಆತನು ಬಹಳ ಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವರ ಮಹಿಮೆ ಉಳ್ಳ ಸೇವಕನು. ஆனா அந்த ஆராதனையில ஏதோ ஒரு சின்ன காரியம் ஆச்சுன்னா அவ்வளவு ஒரு கடினமான முகத்தோடு கடின வார்த்தைகளை, இருதயத்தை உடைக்கிற வார்த்தைகளை பேசி விடுவார். ನೋಡಿ, ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಚಿಕ್ಕ ಮಿಸ್ಟೇಕ್ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಆತನು ಕಠಿಣವಾದ ಮಾತುಗಳು, ಕಠಿಣವಾದ ಸ್ವಭಾವಗಳೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಹೃದಯವೇ ಅದು ಚೂರ್ ಚೂರು ಆಗುವಂತೆ, ಒಡೆದೋಗುವಂತೆ ನಡ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. தேவனை அறிய ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீ ஆண்டவர் பக்கமா கிட்டி போனா family is a beautiful setup to know God. ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಬರುವಾಗ, ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರುವಾಗ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ದೇವರಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾದ, ಸೌಂದರ್ಯವಾದ, ಮಮತೆಯುಳ್ಳ ಕುಟುಂಬವಾಗಿರುತ್ತದೆ. ஒரு கணவன் என்பவன் மனைவியும் தன் பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறவராக காணப்பட வேண்டும். ಆಮೇನ್. ಗಂಡ ಎಂಬುವವನು ಹೆಂಡತಿಯನ್ನು, ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆತನು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸುವ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹல்லேலூயா. மனைவி என்பவள் தன்னுடைய கணவனோடு பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனுடைய சாயலாய் மாறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ಆಮೇನ್. ಹೆಂಡತಿ ಆದವಳು ತನ್ನ ಗಂಡನನ್ನು, ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರ ಹೋಲಿಕೆ ಸ್ವರೂಪವಾಗಿ ಆತನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಆಕೆ ಕೂಡ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ನಡೆಸುವವಳಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. 1 பேதுரு 3:7 படிக்க வேண்டாம். நான் சொல்றேன். 1 ಪೇತ್ರ 3:7 ಓದುವುದು ಬೇಡ, ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று புருஷர்களுக்கு பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ನೋಡಿ, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ಅವರು ಕೂಡ ಬಾಧೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಆತನಿಗೆ, ಅವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವ ಘನತೆಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು, ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கிறதுனால அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும். 3:5 ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. 1 பேதுரு 3:7. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪುರುಷರೇ ಪುರುಷರಿಗಿಂತ ಬಲಹೀನರೆಂಬುದನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯರ ಸಂಗಡ ಏಕದಿಂದ ಒಗತನ ಮಾಡಿರಿ. ಅವರು ಜೀವವರೆಗೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದಾರೆಂದು ತಿಳಿದು ಅವರಿಗೆ ಮಾನವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. ಹೀಗೆ ನಡೆದರೆ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ಅಡ್ಡಿರುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೇನ್. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ನೋಡಿ, ಪೇತ್ರನು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, ನೀವು ಶಾಂತ ಉಳ್ಳವರಾಗಿ, ಸಮಾಧಾನ ಉಳ್ಳವರಾಗಿ, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ, ವಿನಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ಆ ರೀತಿ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ಶೈರ್ಯನೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿಯೇ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. எப்படி இந்த இணக்கம் வரும்? ಹೇಗೆ ಈ ಒಂದು ಐಕ್ಯತೆ, ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? ಇಣಕಮಾவே ಇರುತ್ತೆ. எப்ப பார்த்தாலும் ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಹಿಂಗೆ ಒಂದು ತರ, ಒಂದು ವಿಧವಾಗಿ ಇರುತ್ತೀವಲ್ಲ, ஒரೇ ಫ್ರಿಕ್ಷನಾவே இருக்குது. ಒಂದೇ ರೀತಿಯಾದ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನಲ್ಲೇ ಇದೆಯಲ್ಲ. ஹalleluya. ஹல்லேலூயா. ஒரே ஆவியினால கணவனும் மனைவியும் தாகம் தீர்க்கப்பட்டால், ಒಂದೇ ವಿಧವಾದ ಆತ್ಮದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅವರು ಒಮ್ಮನಸಾಗಿದ್ದರೆ, இந்த ஒரೇ பைபிள், அவருக்கு வேற பைபிள், ஹஸ்பண்டுக்கு வேற பைபிள், மனைவிக்கு வேற பைபிளா? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಈ ಸತ್ಯವೇದ ಗಂಡನಿಗೆ ಬೇರೆ, ಹೆಂಡತಿಗೆ ಬೇರೆ, ಆ ವಿಧ ವಿಧವಾಗಿದೆಯಾ? 2 பேரும் இந்த வேதத்தை படித்து அதை கைக்கொள்ள முற்பட்டாங்க அப்படின்னா, ಇಬ್ಬರು ಸೇರಿ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಓದಿ ಅದರ ಪ್ರಕಾರ ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಅವರು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡರೆ, பரிசுத்த ஆவியினால ஆட்கொள்ளப்பட்டவர்களாக வாழ்ந்தாங்கன்னா, ಆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಆತನ ಒಳಗಡೆ ಬೆರೆತು ಅವರು ಜೀವಿಸುವವರಾಗಿದ್ದರೆ, வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். ಆಮೇನ್. ಅವರ ಜೀವನ ಏದೇನ್ ತೋಟದ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு 6 செஷன் எடுக்கணும் இந்த சப்ஜெக்ட்ல. ನೋಡಿ, ಈ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಸಬ್ಜೆಕ್ಟ್. ಇದರಲ್ಲಿ ಭಾಗ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ 6 ಭಾಗವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡಬಹುದು. கர்த்தருக்கு சித்தமானால் பின்பு இன்னொரு நாட்கள்ல நம்ம சந்திப்போம், இந்த காரியங்களை பேசுவோம். ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಾದ್ರೆ ಮತ್ತೊಂದು ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ ಸಂಧಿಸಿ ಇದರ ಬಗ್ಗೆ ಹಾಗೆ ಮುಂದುವರಿಸಿ ಕೂಡ ನಾವು ಮಾತನಾಡೋಣ.
ಸೊ ಮೊದಲಾவது என்ன பார்த்தோம்? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಯಾವುದನ್ನು ನೋಡಿದ್ವಿ? மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டோம். ஸோ நம்மளுடைய கணவனை, மனைவியை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் பர்பஸ் எல்லாத்தையுமே நம்ம தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் இம்பார்ட்டன்ஸையும் அந்த டிಗ್ನಿಟಿಯು நம்ம கொடுக்கிறவர்களாக ಕಾಣப்படுவோம். ನೋಡಿ, ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರು ಆದಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಸೃಷ್ಟಿ ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ತನ್ನ ಹೋಲಿಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಾವು ಕೂಡ ಎಲ್ಲಾ ಕಡೆಗೂ ಎಲ್ಲಾ ಭಾಗದ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೂಡ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಘನಹೀನತವಾಗಿ ಅಲ್ಲ, ಘನವಾಗಿ ಅವರು ಹೀನವಾಗಿ ನೋಡಬಾರದು, ಘನತೆಯಾಗಿ ಮರ್ಯಾದೆಯಾಗಿ ಗೌರವವಾಗಿ ನೋಡುವವರಾಗಿ ಘನಪಡಿಸುವವಾಗಿ ಮೊದಲು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆಂಬ ಒಂದು ನೋಟದಿಂದ ನೋಡಿ ನಡ್ಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಾಡ್ಲಿ ಫ್ಯಾಮಿಲಿ ಹೆಂಗ ಪಾಕ್ರೀங்க? ನಾವು ದೇವರ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡ್ತೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪಾಸ್ಟರ್ ಮಾಮು ವೆರಿ ಗುಡ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಆಫ್ ಅ ಗಾಡ್ಲಿ ಫ್ಯಾಮಿಲಿ. ನೋಡಿ, ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಪಾಸ್ಟರ್ವನ್ನು ನೋಡುವಾಗ ನೋಡಿ ಅವರು ದೇವರ ಕುಟುಂಬವಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಕಣ್ಣ ಪಾಕ್ರೀங்க தானே? ನೀವೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ತಾನೆ? ஸோ இப்படி நம்ம பார்க்கும் பொழுது தேவ சாயலாக பார்க்கும் பொழுது நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்ம ನಿಶ್ಚಯಮಾಗவே ಕೊಡುக்கிறವರಾಗ ಕಾಣப்படுவோம். ನೋಡಿ, ಈ ರೀತಿ ನೋಡುವಾಗ ನಾವು ದೇವರಲ್ಲಿರುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಕೂಡ ಅದೇ ರೀತಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ನಾವು ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಘನತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಮತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ட்ரினிட்டேரியன் ஃபேமிலி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களாக ஒரு ஒற்றுமை இருக்கிறது, ஒரு யூனிட்டி இருக்கிறது, ஒரு கನೆಕ್ಷನ್ இருக்கு, ஒரு ಸಪೋರ್ಟಿವ್ನೆಸ್ இருக்கிறது பார்க்க முடியும். ನೋಡಿ, ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಕೂಡ ನಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅವರಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡಿ ಒಗ್ಗಟ್ಟಿದೆ, ಸಮಾಧಾನ ಇದೆ, ಒಮ್ಮನಸ್ಸಿದೆ, ಒಂದೇ ತೀರ್ಮಾನವಿದೆ, ಒಂದೇ ಕಾರ್ಯ ಅವರಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರಕಾರವೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ ದೇವರು. இந்த தேவன் உங்க குடும்பங்களில ஒரு மனது ಉಂಟಾக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ನೋಡಿ, ಈ ತ್ರಿಯೇಕ ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಮನಸ್ಸು ಒಮ್ಮನಸ್ಸು ಉಂಟಾಗಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது தேவன் அன்பாகவே இருக்கிறார். குடும்பத்துல அன்புக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கலாம், வேற எதுக்குனாலும் பஞ்சம், அன்புக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. அது தேவனுடைய சுத்தமான தன்னலமில்லாத ಅன்பು. ஹல்லேலೂಯಾ. ನೋಡುವಾಗ ನಾವು ಮತ್ತೆ ಎರಡನೇ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರಬೇಕು. ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ಹೊರಸುರಿಸುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. ಅನ್ನ ಇಲ್ಲದೆ ಊಟ ಇಲ್ಲದೆ ಕೂಡ ಬರ ಬರ್ಬೋದು, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಗೆ ಕೊರತೆ ಬರ ಇರಲೇಬಾರದು. ಅದು ದೇವರ ದೋಷ ಇಲ್ಲದ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತುಂಬಿ ಹರಿಯುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿರಬೇಕು. ஒன்னஸ்க்கு ஆப்போசிட் என்னது? ஒன்னஸ்க்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ಸೆಲ್ಫಿಶ್ನೆಸ್. ಒಂದು ಕಡೆ ನೋಡುವಾಗ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನೋಡುವಾಗ ಸ್ವಾರ್ಥವಾಗಿ ಸ್ವಹ ಬುದ್ಧಿಯಾಗಿರುತ್ತದೆ. சுய, அதாவது செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்சதான் செய்யணும், எனக்கு இப்படிதான் பிடிக்கும், எனக்கு இப்படிதான் காரியங்கள் இருக்கணும், இதெல்லாம் செல்ஃபிஷ்னஸ். ನೋಡಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರುವಾಗ ಇದು ನಂದು, ನನಗೆ ನನ್ನಿಷ್ಟ, ನಾನು ಹಿಂಗೆ ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ಬೋದು. ಒಂದು ಸ್ವಹ ಬುದ್ಧಿ ಆ ಕಾರ್ಯದಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಆಗಿ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು, ಅದನ್ನು ಒಡೆದಾಕಬೇಕು, ನಾವು ಬದಲಾಯಿಸುವವರಾಗಿರಬೇಕು. சுயநலம், ಆ ಸ್ವಹ ಬುದ್ಧಿ, ಸ್ವಂತ ಬುದ್ಧಿ, சுயநலம் இல்லாதபடிக்கு அடுத்தவங்களுடைய காரியங்கள் விருப்பங்கள் என்னன்னு சொல்லி அதை பார்த்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ನೋಡಿ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನನ್ನ ಸ್ವಹ ಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ಯಾವಾಗ ನಾವು ಆದುಕೊಳ್ಳದೆ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಇಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತ, ಅದರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಂತ, ಅದರಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡುವಂತವರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. There is no hierarchy or subordination in Trinitarian family. எந்த விதமான ஒரு அதிகார தோரணைகளோ இல்ல கீழ்ப்படுத்துகிற சுபாவங்களோ தெய்வத்துக்கு இல்லை. ನೋಡಿ, ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಅಧಿಕಾರ ಚಲಿಸುವಂತ, ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಅದರ ಕಂಡೀಷನ್ ಕೊಂಡು ಬರುವಂತ ಭೇದ ಭಾವ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ದೇವರು. ಎಲ್ಲ குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களிலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்பான தலைமைத்துவமும் ஒரு வில்லிங்கான ஒரு சப்மிஷன், தானாக முன் வந்து கீழ்ப்படுகிற சுபாவமும் அந்த குடும்பத்துல இருக்க வேண்டும். ಆಮೇನ್. ನೋಡಿ, ದೇವರ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಹೇಗಿರಬೇಕಂದ್ರೆ ಪ್ರೀತಿಯ ಶಿರವಾಗಿ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಮ್ಮ ಯಜಮಾನ ಪ್ರೀತಿಯ ಶಿರವಾಗಿಯೂ ನಾವು ತಾನಾಗಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ವಿನಯತೆಯುಳ್ಳವರಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ, ಮನುಷ್ಯರಾಗಿ, ಗಂಡನಾಗಿ, ಹೆಂಡತಿಯಾಗಿ ನಾವು ಇರುವವರಾಗಿರಬೇಕು.
ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ.